வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வந்தா ராஜாவாக தான் வருவேன். இது தெலுங்கில் பவன் கல்யாண் நடித்து வெளியே வந்த அத்தாரண்டிக்கு தாரண்டி அப்படிங்கிற படத்தோடைய ரீமேக் தான் அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெலுங்கில் மட்டும் இல்லாமல் இந்த மொழி அந்த மொழின்னு இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் சுமாராக ஒரு 1.5 லட்சம் வாட்டிக்கு மேலே அடித்து துவைச்ச பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்க்க முயற்சிக்கிற ஒரு ஹீரோவை பற்றின சாதாரணமான ஒரு கதை தான் இந்த படத்துடைய கதை. அத்தாரண்டிக்கு தாரண்டி படத்தை தமிழில் எடுக்கிறாங்க. அதில் சிம்பு ஹீரோவாகவும் சுந்தர்சி டைரக்டராகவும் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த படம் நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டி படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம், சாதாரணமாகவே சுந்தர்சி கதையே இல்லைன்னா கூட அவருடைய டீமை வச்சுக்கிட்டு கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் கிளாமர், அப்படி இப்படின்னு கொஞ்சம் கலரை போட்டு கலர்ஃபுல்லாக ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவார். இந்த படத்தில் கொஞ்சம் கதையும் இருக்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு மினிமம் கேரண்டியாக எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு நம்பணும். அது மட்டும் இல்லாமல் சிம்பு நடிக்கிற படத்தை வேறு யாராவது டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆனால் சுந்தர்சி சிம்புக்கெல்லாம் பாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு தகுதி படைத்த முன்னாள் நடிகர் கார்த்திகை வச்ச 5 படம் டைரக்ட் பண்ணுவார். அவர்கிட்ட சிம்புவெல்லாம் ஏமாத்திரம் ஷூட்டிங்கே வரலைன்னா கூட அவர் படத்தை எடுத்து முடிச்சிருவார். அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டியாக வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தா, ஆனால் இந்த படத்தில் கதை தலைகீழாக ஆகிப்போச்சு. ஏன்னா சிம்பு இந்த படத்துக்கு கரெக்டாக தான் வந்திருக்கிறாரு, ஒழுங்காக தான் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு, கிளைமேக்ஸ்லாம் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனால் சுந்தர்சி தான் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லணும். ஒரு படத்தை ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ரீமேக் பண்ணுறாங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நிறையா மாற்றுவாங்க. அப்படிலாம் இந்த படத்தில் எதையுமே மாற்றின மாதிரி தெரியல, ஸ்கிரிப்டுக்குன்னு வேலை பார்த்த மாதிரியே தெரியல. அப்படி எங்கேயா வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்த படத்தில் அந்த படத்தில் மாதிரி செலவாயிடக்கூடாதுன்றதுக்காக செலவு குறைக்கிற வேலையை மட்டும்தான் இதில் பார்த்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த படத்தில் ஹீரோ என்ட்ரியை ஹெலிகாப்டர்லேருந்து குதித்து சண்டை போடுவார். இந்த படத்தில் ஹெலிகாப்டர் காமிச்சா நிறையா செலவாயிருன்றதுக்காக ஹீரோ ரோட்டில் குதித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஹீரோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து இறங்குவார். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து புஷ்குன்னு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர் ஒரு காரில் ஏறி போகிறாரு. அந்த கார்காரன் ஓடியாந்து இது ஏன் காருன்றான், உன் கார் எவ்வளோ அப்படின்ட்டு இவர் கூட வந்து அல்ல கேட்குறாங்க. 80 லட்சம்ன்றாரு. இந்தா 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சி செக்கை கொடுக்குறாங்க. ஓ வாவ் அப்படின்றார் அவர். செக்கை கிழிச்சி கொடுத்தா ஒருத்தன் காரை விட்டு போயிடுவானா? இந்த மாதிரி போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மாமா வந்து வக்கீல் அப்படின்றாங்க. அவர் வக்கீல் வேலை பார்த்த மாதிரியே தெரியல. அவங்க அத்தை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டலும் லாஸில் போகுதுன்றாங்க. அது என்ன நிர்வாகம் என்ன, அது ஒரு படத்தில் ஒரு சீனில் கூட வரவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டராஜேந்திரன் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். அந்த பவர்ஃபுல்லான பர்சன் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் தெரேசா கேட்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், தெரிஞ்சால் கூட அதனால் என்ன பிரயோஜனம், அதுக்கெல்லாம் கதையே கிடையாது. அப்புறம் ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணுவார், அந்த பொண்ணு வேற ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பொண்ணு இவரை லவ் பண்ணுதா இல்லையான்னு படம் முடியுது கொஞ்சம் முன்னால் தான் தெரிஞ்சுது. அப்புறம் படத்துடைய முக்கியமான விஷயமே பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்றா சேர்க்குறது தான் இவருடைய வேலை. அதுக்காக இவர் என்ன மெனக்கட்டாருன்னு கொஞ்சம் கூட தெரியல. படத்தில் நேரடியாக வில்லன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ராதா ரவி நல்லவரா கெட்டவரான்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சி படம் அப்படின்னு சொன்னாலே காமெடி தான் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த படத்தில் காமெடி சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் இந்த யோகி பாபு வர சீன் மட்டும் கொஞ்சம் கேட்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு இது எவ்வளோ தேவை இல்லையா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இலக்குன்னு ஒன்று இருந்தும் இலக்கை நோக்கி போகாமல் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்குது படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்க வேண்டிய ஒரு படத்தை இப்போ எந்த ரகத்தில் இருக்குது அப்படின்னே சொல்ல முடியல. சிம்பு ரசிகர்களுக்கு வேணால் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை போய் பார்க்குறவங்க யோகி பாபு வர்ற சீனை மட்டும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னா சிம்பு யார் யோகி பாபு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல.